சரி சேனல் ஆரம்பிக்க போறோம் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அங்க இவரு குரூப்ல ஒரு பொண்ணு இருந்தா நல்லா இருக்கும். அப்பதான் பலாப்பழத்துல மிக்கிற மாதிரி மிக்கணும் ஒரு கமெண்ட். நான் தான் இது என்ன இன்ட்ரோவா? யா தலை வரையில இப்படி கலக்கலன்னு வர்றா. இவ்வளவு நேரம் இருந்தவே ஒரு ஈக்காக்கா வந்துச்சா? இல்ல நம்ம சேனல்ல இன்ட்ரோ பண்ணியா? நீ பண்ணு. பேர் என்ன? நம்ம சேனல் பேர் என்ன? வெல்கம் டு சிங்கை 360. சிக்கன் எல்ட்ரா அடப்ரா சாட்டி பிரான் ஒண்ணு பண்ண முடியாது பிரான். அவ்வளவுதான் நம்ம முடிச்சுட்டே போ. இரும்பாய் சாக்குன்னு மேல விழுவ போறாங்க. அவன் அப்படியே திருப்புக்கல. இங்க வாய அப்படியே கைய பிடிக்கலன்னா கீழே போய் விழுந்திருப்பான் நாய. போர்டுல இருக்கா என்ன பண்ணிட்டான்? அடுத்த ஸ்டேஷன் எடுக்கணும் இப்படி போயிட்டான். நான் ஒரு கையை பிடிக்கிறேன், அவரு ஒரு கையை பிடிக்கிறாரு. அவன் இப்படி நின்றுட்டு இருக்கான் அந்த பிள்ளை மேல. சரியான சீக்வன்ஸ். அட ஏன்டா நீங்க வேலை இப்படி காலையிலேயே பண்ணீங்க? அடி வாங்க கூட தெம்பு இல்ல. சிங்கப்பூர் வந்து இறங்கினோட உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? எங்க அப்பா அப்பவே சொன்னா, மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. அத பத்தி கொஞ்சம் முடிச்சு விட்டீங்க போங்க. பில்கேட்ஸ் ஆகப்போற, அம்பேனி ஆகப்போற, அந்த மாதிரி ஏதாச்சும் பிளான் இருந்துச்சா இல்ல எப்படி? அடுத்து என்ன சாப்பிடணும்னு தான் எனக்கு தோணுச்சு. எங்கடா சாப்பாடு கடைன்னு தான் தோணுச்சு ஆக்சுவலா. ஏன்னா எல்லாருக்கும் அப்படித்தான் தோணும். ஏன்னா அங்க ஒரு 3 நைட்டு தான் ஏத்தி விட்டுருப்பாங்க. இங்க விடிய காலையில பசி வந்திருக்கும். இல்ல அப்படி இல்ல, சிங்கப்பூர் போறோம்டா ஜாலியா இருக்கலாம்டா அப்படின்னு நினைச்சு அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடவே இல்லை. நான் காலையில இருந்து சொன்னவனை மட்டும் கூட்டிட்டு வாங்க. அடிச்சு ரூம்ல தங்க போய் சொல்லி பாயலே. மாசம் 1000 வெள்ளி சம்பளம் சொல்லி இருப்பாங்களே. சொன்னாங்களே. இந்த இவர் எக்ஸலேட்டர்ல தான் இறங்கணும். சொன்னாரு கிராஸ் பண்ணி போலாம்னு. இங்க கிராஸ் பண்றதுக்கு ஆளு நிக்கிறாங்க. நம்ம இப்படியே போயிருவோமே ரோட்ல. ரோட்டை தாண்டி போயிருவோம். கல்லாஸ்மிக்கா தான். நான் வீட்டுக்கு தான் எடுத்துட்டு போக கூடாது. ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு போற பாடு. வீட்டுக்கு புடிச்சு கைகால முறிச்சு போடுவாங்க. கட் பண்ணி காயலாங்கடையில போடுறதுக்கா? மேக்ஸிமம் ஏன் இப்ப கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்கன்னா பக்கத்துல இருக்க பிள்ளைங்களை ஈஸியா பாத்துக்கலாம். இப்ப நான் கண்ணாடி போடாம எவ்வளவு நல்ல பிள்ளையா வந்துட்டு இருக்கேன். நான் ஏதாச்சும் பாக்குறேன்னா இதே கண்ணாடி போட்டிருந்தா விஷுவல்ல வந்து முன்னாடி மறைஞ்சிரும். அப்போ வந்து அந்த கண்ணாடி போடாதவன் நல்லவன், கண்ணாடி போட்டவன் நீச்சடிக்கிறான். ஆமா, கண்ணாடியை போட்டுட்டு அப்படியே சைட்ல பாத்துக்க வேண்டியது. பாருங்க அழகுல வரப்போற பொண்டாட்டி எல்லாம் என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல. இவங்கள்ட்ட வாய்ப்பு இல்ல ராஜா. ஒண்ணு முடிஞ்சு போச்சு. முடிச்சு போறோம். மாலைய போட்டு விடுறோம். தைப்பூசம் வேற வருது. கரெக்டா 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ சேர்ந்த மாதிரி மாலையை போட்டுட்டு எல்லாரையும் கன்னியாசி ஆக்கிடலான்னு தான் ஒரு பிளான்ல இருக்கேன். பாருங்க ட்ரோலியை தள்ள விட்டுட்டு அங்க போய் போட்டிருக்காங்க வந்து வீடியோ. ஆக்சுவலா இந்த ஜுவல்லுல எப்ப தண்ணி ஊத்தும்னு பாத்தீங்கன்னா திங்கக்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரையும் காலையில 11 மணில இருந்து நைட்டு 10 மணி வரையும் ஊத்துங்க. அதுக்கப்புறம் வெள்ளி சனி ஞாயிறு அந்த 3 நாளும் 10 to 10 ஊத்தும். இவங்கள வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் 1 மணி நேரமா நம்ம கூட எங்கேயும் பார்க்காம இருக்காருன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உடம்பு மட்டும் தான் இங்க இருக்கு. அந்த கண்ணாடி கழட்டினாதான் தெரியும் அங்க எங்க ரோட்டை விட்டுட்டு இருக்காரு. உண்மைகள் சில நேரம் கசக்கத்தானே செய்யும். அப்ப நம்ம சாங்கி வந்திருக்கோம்யா. சாங்கி வந்து ஸ்னிக்கர்ஸ் வந்திருக்கோம்யா. அந்த அவர் ஷூ எடுக்கணும்னாப்புல இங்கதான் சீப்பா இருக்கான் அப்படின்னு சொன்னாப்புல. உள்ள பார்த்தா 100 வெள்ளி 150 வெள்ளி போட்டிருக்காங்க. எனக்கு தான் இங்கிலீஷ் படிக்க தெரியும் நான் நினைச்சேன். அவர் வந்து ஸ்கெச்சர்ஸ் ஸ்னீக்கர்ஸ் படிக்கிறாப்ல. ஐயோ ஸ்னிக்கர்ஸ் ஓ ஸ்கெச்சர்ஸ்ங்க நீங்க தான் தப்பா சொல்றீங்க. ஸ்னீக்கர்ஸ்னா என்னது? இந்த ஒரு இதுக்குமா இல்ல பசியோட இருக்கியா? நீ ஸ்னிக்கர்ஸ் சாப்பிடு. ஏன்னா உனக்கு பசி வந்தா நீ ஹீரோயின் மாதிரி நடந்துக்குவ. 149ங்க 150 வெள்ளிங்க. 10,000 ரூபா. 10,000 ரூபா. 10,000 ரூபாய்க்கு ஷூ 2 மாசம் ஊர்ல சமைச்சு சாப்பிட்டு போயிடலாம். 10,000 5,000 எப்படி வாங்க போறது கிடையாது. எனக்கு கடைக்காரன் நம்ம கூப்பிட்டு பாக்குறேன். அவன் பாக்குறபடி பாத்துட்டு போறாங்க. ஆனா மாட்டான். அவனுக்கு சந்தேகமா இருக்கு. வாங்குவோம். பார்த்தாலே தெரியல வாங்க மாட்டான்ட்டு.
ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேஸ்கட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? மலாய் தெரியும். அது தெரியும். மலாய் தெரியும். தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல, வருங்காலத்துல தேவைப்படும்ல. மலாய் தானே மக்களே, எல்லாரும் பாத்துக்கங்க. அவர் எதுக்கு மலாய் தெரியும் சொல்றாருன்னா இல்லையா? மலாய் இல்ல, நான் சொல்றது வந்து மலாய் லாங்குவேஜ் மலாய் தமிழ். ஃபியூச்சர்ல தேவைப்படும் அப்படின்னு தான் சொல்றேன் தவிர மலாய்ன்னு மென்ஷன் பண்ணி சொல்லலாம். மலாய் தமிழ் ஃபியூச்சர்ல என்னத்துக்கு தேவைப்பட போகுது? மலேசியா மலேசியா ஹபீபி விசா கம் டு மலேசியா. அப்பப்போ போக்குவரத்து இருக்கும். போக்குவரத்து மட்டும்தானா இல்ல வேற எதுவா? மாமியார் வீடு அங்கதானே இருக்கு. அவன் இன்னும் திருந்தத மாமா. சொல்லு. இதுல பேசுறது எல்லாமே வந்து கற்பனை மட்டும்தான், யாரையும் மென்ஷன் பண்ண கிடையாது. எல்லாம் சொல்லிட்டோம், சமாளிக்கிறாப்ல. ஆத்தி கோளாறு கண்ணாடியை ஓட்டுருவான். ஓ இங்க இருக்க. நீ முதல்ல வெளியில ஏரியாவை காட்டியா? நானே லெவல் 2ல தான் இருக்கேன். லெவல் 2ஆயா? யோ லைட் திருப்பா திருப்பிட்டான்டா. யோ சத்தியமா லெவல் 2ல தான் இருக்கேன். வாயா நைக்கு ஏன் கொஞ்சம் பேசினா அப்புறம் பொச்சுக்கிட்டு கட் பண்றா. பிறந்துருச்சு வேகம் எரிஞ்சிருச்சு உன்னோடு இது கிடையாது. எல்லாரையும் விட பெரிய கோளாறு புஷ்பா புருஷன். ஏன் பெல்ட் எல்லாம் போடுறது இல்லையா? இது என்ன இன்ட்ரோவா? யா தலை வரையில இப்படி கலன்னு வர்றா. இவ்வளவு நேரம் இருந்தவே ஒரு ஈக்காக்கா வந்துச்சா? போமா போலாம். சொல்லிருப்பாங்க நான் புருஷன் ஆயிட்டியா, நான் இடத்துக்கு போகும்போது டீசெண்டா போகணும், புஷ்பா புருஷங்கிற பேரை வந்து காப்பாற்றணும், அதனால நீட்டா பேண்ட் கிட்ட பார்த்தாலே புஷ்பான்னு சொன்னாங்க. வந்தியில நம்ம சேனலை இன்ட்ரோ பண்ணியா? பண்ணிருக்கல ஆல்ரெடி. நீ பண்ணு. அது பேர் என்ன? பானே ஒண்ணு இந்த வீட்ல அவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். அப்படி எப்படி எப்படி வெல்கம் டு அவர் ஸ்டைல்ல பண்ணிட்டோம். பண்ணுங்க, புஷ்பா ஸ்டைல்ல பண்ணுங்க. அப்படி சீலை எடுத்து அப்படி தலைக்கு மேல தெரிக்கும். ஏய் என்ன ஆச்சு? உங்க ஆளை தூக்கி கொண்டு ஜெயில வச்சாங்களாம்ல. இப்படி 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 பண்ணு. இல்ல அவனும் படம் ஜெயில தூக்க முடியல, இப்ப ரியல்ல போய் தூக்கி வச்சுட்டாங்க. அதான் உனக்கு ஒரு சைடு வெட்டுதோ? எப்படி வெட்டுது? இப்படி வெட்டுதா? இப்படி போகுது. என்ன சொல்ற? நெசமாலே போட்டு அடிச்சுட்டாங்களா? ஆமா அடிச்சாங்களா? அப்புறம் என்ன? ஒரு நிமிஷம் ஹாய்ங்க. ஒரு வழியா ஃபைண்ட் த லொகேஷன். சோழர்கள் வாழ்ந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம். தாடி முக்கியம் கிடையாது. எது? பாடி தான் முக்கியம். அடிச்சிருவா. என்ன தடிப்பா? என்னதான் சொல்ற? சரி அடிச்சுக்க. ஆல்ரெடி லோ பாடி தள்ளி விடணும், அங்கதான் போய் விடுங்க. பாக்கதான் பாடி ஸ்ட்ராங்கா அடிச்சுக்காத. சரி விடு. எடுங்க புஷ்பா. கஷ்டப்பட்டு பார்த்து தெரியல, இது நம்பணும். நீ தானே அந்த போட்டோ போமா? என்னமா போமா? போட்டோ இங்க பாரு. Did you see Pushpa movie? Okay, did you see the Pushpa movie? What's that? I don't understand. Pushpa movie. Never seen. Okay. We take together one photo. Take together photo take. ஐயோ Black. Okay. Ready? 1, 2. ஒரு மனுஷனை பிளாக் எடுக்க ஏர்போர்ட் வாயா அப்படின்னா இங்க வந்து கொடுமை நடத்திக்கிறதுக்காப்புல. இதெல்லாம் சரிப்பட்டுருமா? கோளாறுன்னு கொஞ்சமா பேர் வச்சா பரவாயில்ல, பண்றது ஃபுல்லா கோளாறுத்தனமாவே இருக்கு. ஐயா ஸ்டைல்ல சொல்லணும். எனக்கு தமிழ் தெரியாதே. தமிழ் தெரியல. நீ சொல்றதுதான் தமிழ். சொல்லு. குடியே கெடுக்கும். குடியே கடிக்கும். கெடுக்கும். கெடுக்கும். ஆமா. குடியே கெடுக்கும். குடிப்பழக்கம்
குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும். உடனடித்தையும் கிடைக்காது கிடைக்காது உடனடித்தையும் கிடைக்காது. அப்புறம் பொண்டாட்டி விளக்கமத்தை எடுத்து அடிக்கும். ஏய் ஆனந்த் இது வேணும். அந்த ஜெமினி படத்துல வில்லம் போட்டிருப்பாங்க அது மாதிரி இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. நீங்களாம் புண்ணியம் தேடி காசிக்கு போன கரெக்டா இருக்கு. அதே மாதிரி அதே மாதிரி பேக் வேஸ்ட் அண்ணா ஒரு போட்டோ அண்ணா போட்டு வரியா? ஓகே என்னடா 4 மணி நேரமா முன்னுக்கு அடிக்க போகணும்னு அங்க சண்டை போட்டுட்டு இருக்கான். இன்னொருத்தவன் வந்ததுல இருந்து தண்ணி குடிக்கலன்னு சண்டை போடுறான். இன்னொருத்தவன் என்னன்னா எப்பதான் விளாக் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம், எப்ப விளாக் எடுக்க போறோம்னு இவர் கேக்குறாரு. என்னதான் பண்றதுன்னு எனக்கு இன்னொரு ஆள் என்ன பண்றாங்கன்னா விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கா, அங்க போய் தனியா உட்காந்து ரீல்ஸ் பாக்குறாங்க. யாருன்னு போயிட்டு இருந்தா இந்தியாவுக்கு போயிடலாம் எப்படிங்கிறத பாத்துக்கோங்க. சின்ராசு அருவா வச்சுக்கு கடங்காரம் ஃபுல்லா அங்க நிப்பா வெட்டுறதுக்கு. இதுக்கப்புறம் யாரையும் ஓட்டக்கூடாது சொல்லிட்டேன். புஷ்பா வந்துருச்சு. புஷ்பாக்கு வந்துருச்சான். போயிட்டு வா தம்பி, இப்பதான் 2 பேர் போனா போ. எப்படி எல்லா பசங்களும் நம்ம கிட்ட இருக்கு. பசங்க உங்க கூட இருக்குமா இல்ல பசங்களோட இருந்து பொண்ணு இருந்தாங்களா? பொண்ணு தேவையில்லை. என்னன்னா கல்யாணம். அப்புறம் எதுக்கு என்ன இளவுக்கு அங்க போவாங்க? வானவில் பிரதர்ஸ் கத்தி சண்டை சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. நான் எங்க போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? இதெல்லாம் பெத்தா எல்லாம் செஞ்சா இல்லடா. ஒவ்வொரு ரகமா அவ்வளோ இருக்கு. போலையா புஷ்பா படத்துல வருங்க தானே பணம் வரதுக்கு தெரியாது. பச்சையா தப்பா பேசுறேன். அப்புறம் புஷ்பா இறங்கிடுவாரு. இப்படி உக்காந்து அப்படியே போயிடும். ஆள் இருக்கா பொம்பளை இல்ல போன செக் பண்ணி பார்த்தா ஒரே பொம்பளை படமா வருது. அது வந்து அத கட் பண்ணிட்டு அதை மட்டும் போட்டுக்கோ. பொம்பளை வெறி பிடிச்சு தெரியா? என்னதான் பண்றது? தப்பா நினைக்கிறாங்க. நம்ம என்ன பாக்குறோமோ அதான் போன். ஆமா அப்பலாம் உனக்கு எல்லாமே அதெல்லாம் வரும். அப்ப ப்ரோ நீங்க பாரு நீங்களும் ஒருத்தர் 3 செகண்ட் தான் இருக்கு போட்டு. 3 செகண்ட் தான் இந்துமா இருக்கு. என்ன பிட்டி படலாம் வருது? 3 செகண்ட் போதுமா? எடிட்டிங்ல பண்றா. ஆமா புஷ்பாக்கே 3 செகண்ட் தானா? என்ன புஷ்பா 3 செகண்ட்ல முடிஞ்சிருமாம்ல? நல்ல பையன் நினைச்சா நீங்க எல்லாம் கல்யாணம் வச்சுல உனக்கு. ஆமா அப்புறம் என்னதுக்கு இப்படி பேசுற? எப்படி பேசுற? என்ன மசூருக்கு பேசுற இந்த மாதிரி? ப்ரோ அப்ப உனக்கு கல்யாணம் ப்ரோ? எனக்கு கல்யாணம் ஆச்சு, அதனால தான் எடிட்டிங் பண்றான். இல்லன்னா என்ன பண்றான்? எடிட்டிங் ஃபர்ஸ்ட் வீடியோவா செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்தியால இருந்து வந்து இறங்குறவங்க எல்லாமே ஏர்போர்ட்ல இறங்கிட்டு வியப்பா பார்ப்பாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுமே எல்லாமே மைண்டை பொறுத்தவரை இந்தியாவில் உள்ள லொக்கேஷனுக்கே செட் ஆகிருக்கு. சிங்கப்பூர் வந்து புதுசாக போகும்போது எல்லாமே அவ்வளோ கலர்ஃபுல்லாக தெரியும். அதுக்கப்புறம் தான் கண்ணுல இருந்து ரத்தம் கசிகிறதும் எல்லாமே அதுக்கப்புறம் தான் தெரியும். எல்லா லைஃப்மே ஈஸி கிடையாது. எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் எல்லா மூமெண்ட்டையும் ஜாலியாக சில் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு. நாளைக்கு வந்து ட்ரெஸ் இல்லை, நாளைக்கு வந்து வேற ட்ரெஸ். நாளைக்கு வந்து பார்த்தோம்னா அவ்வளோதான். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறோம், ஜாலியாக சிரிச்சு பேசுவோம்னா அது நாளைக்கு அப்படி இருக்காது. அதே மாதிரி தான் லைஃப்பும். எல்லாருமே டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணுங்க, டிஃப்ரெண்டாக யோசிங்க. டைம் வந்து இல்லைன்னு சொல்லாமல் இருக்கிற டைமை யூஸ் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க.
இப்போது வரைக்கும் காமெடி பண்ணது எல்லாமே இப்போது வரைக்கும் காமெடி பண்ணது எல்லாமே நீங்க சிரிக்கிறதுக்கு தான். ஸோ தப்பா நினைக்காதீங்க, இதெல்லாம் ஜஸ்ட் ஃபன். ஓகே, ஜஸ்ட் சப்ஸ்கிரைப். என்ன கிளம்பு நமக்கு